जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. நேர் சிஷ்யர்கள் தரும் சான்று. ஆச்சாரியாளை போற்றுவதற்கென்றே ஏற்படாமல் பொதுப்படையாக இருக்கப்பட்ட புராண இதிகாச கிரந்தங்களில் அவரை அவதார புருஷராகச் சொல்லி இருப்பதற்கு ஒருவிதமான முக்கியத்துவம் உண்டென்றால், அவரை நேரில் பார்த்து நெருங்கி பழகி அவரோடு கூடவே இருந்த சிஷ்யர்களான மகான்கள் தங்களுடைய குருவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கும் ஒரு தனியான மதிப்பு உண்டு. யாரையுமே வெளி உலகம் ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொள்வதோடு சரி, லோகத்திற்கு தெரியும்படியாக ஒருத்தர் எப்படி தன்னை காட்டிக்கொள்கிறாரோ அதை வைத்துத்தான் வெளி உலகம் அவரை எடை போட முடியும். யாராயிருந்தாலும் லோகத்தின் பார்வையில் தங்களை நல்லவர் மாதிரியும் அறிவாளி மாதிரியும் தான் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் வாஸ்தவத்தில் அவர்கள் அப்படி இருக்கிறார்களா, இல்லாவிட்டால் ஷோ பண்ணுகிறார்களா என்பது அவர்களுக்கு கூடவே இருந்து நன்றாக பழகி கொண்டிருப்பவர்களுக்குத்தான் தெரியும். தத்துவ சாஸ்திர புஸ்தகங்களை ஒருத்தர் பரம வேதாந்தமாக நல்ல முறையில் எழுதிவிடலாம். அப்படியே படிப்பவர்கள் ஆஹா என்னும்படியாக சோஸ்திரங்களும் பக்தி நூல்களும் எழுதிவிடலாம். அதை பார்த்து அவர் மகாஞானியாக இருக்க வேண்டும், பக்த சிகாமணியாக இருக்க வேண்டும் என்று வெளி மனுஷியர்கள் நினைத்து விடுவார்கள். ஆனால் கூடவே இருப்பவர்களுக்குத்தான் தெரியும், வாஸ்தவத்திலேயே அவர் எழுதியபடியும் உபதேசிக்கிறபடியும் தான் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா என்பது. அநேகமாக வெளிலோகம் நினைக்கிற அளவுக்கு ஒருவர், அதாவது பெரியவராக இல்லை என்றே நன்றாக பழகுபவர்கள் நினைப்பதாக இருக்கலாம். வேடிக்கையாக இங்கிலீஷில் பெரிய ஹீரோவாக உள்ள எவனும் தன் கூடவே இருக்கும் சேவகனை தவிர மற்றவர்களுக்குத்தான் அப்படி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். குறிப்பு: நோ மேன் இஸ் அ ஹீரோ டு ஹிஸ் வேலே. ஆச்சாரியாளை போன்ற நம்முடைய மத புருஷர்கள் வெளிவாழ்க்கை ஒரு தினுசு, உள்வாழ்க்கை ஒரு தினுசு என்று இல்லாதவர்கள் என்பது சர்வ நிச்சயமான விஷயம்தான். சுவானுபூதி இல்லாமல் வெறும் அறிவையும் கவி சாதுரியத்தையும் மாத்திரம் கொண்டு அவர்கள் புஸ்தகம் மட்டும் பெரிசாக எழுதிவிடவில்லை என்பது நமக்கு தீர்மானமான விஷயம்தான். ஆனாலும் கூட அவர்கள் கூடவே வசித்து அத்தியந்தமாக இருந்தவர்கள் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு குதூகலம் இருக்கவே செய்கிறது. அதிலும் ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களாக கூடவே வசித்த சுரேஸ்வராச்சாரியாள், பத்மபாதாச்சாரியாள், ஹஸ்தாமலகாச்சாரியாள், தோடகாச்சாரியாள் ஆகிய 4 பேரும் மகா பெரியவர்களாக ஞான சித்தி பெற்ற மகாத்மாக்களாக இருந்திருப்பதால் தினமும் ஆச்சாரியாளை பார்த்து பழகிக் கொண்டிருந்த இவர்கள் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள்? குறிப்பாக, அதாவது அவரை ஈஸ்வராவதாரம் என்று சொல்லியிருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் நமக்கு இருக்கிறது. இந்த 4 சிஷ்யர்களில் ஹஸ்தாமலகாச்சாரியால் பண்ணியதாக ஒரே ஒரு சின்ன ஸ்தோத்திரம்தான் ஹஸ்தாமலக ஸ்தோத்திரம் என்று இருக்கிறது. குறிப்பு: அது இயற்றப்பட்ட சந்தர்ப்பம் குறித்து பிற்பாடு பார்க்கலாம். அது பரம அத்வைத்தமாக ஒரே வேதாந்த தத்துவமயமாக இருப்பது. மனுஷ்யர், தேவர், யக்ஷர், அந்த ஜாதி இந்த ஜாதி என்றெல்லாம் எதுவுமில்லை. இருப்பது ஒரே ஆத்மஸ்வரூபம்தான், பிரம்மஸ்வரூபம்தான் என்று அது சொல்லிக்கொண்டு போகிறது. அந்த நிலையில் ஆச்சாரிய ஸ்வரூபம் என்று ஒன்று, அவதார ஸ்வரூபம் என்று ஒன்று ஆகியவை மட்டும் இருக்க முடியுமா என்ன? அதனால் ஹஸ்தாமலகாச்சாரியாளின் வாக்கில் ஆச்சாரிய பிரசம்சையாக, அதாவது புகழ்துதியாக எதுவும் இல்லை. எனவே அவர் ஈஸ்வராவதாரம் என்று காட்டும்படியாகவும் எதுவும் இல்லை. ஆனால் மற்ற 3 பேரும் ஆச்சாரியாளை பரம பக்தியோடு பரமேஸ்வரனாகவே ஸ்தோத்தரித்துச் சொல்லித்தான் இருக்கிறார்கள். அதாவது ஆச்சாரியாளை போற்றி அவர்கள் அநேகம் சொல்லியிருக்கிறார்கள். அது எல்லாவற்றையும் இப்போது நான் சொல்லப் போவதில்லை. அவர் பரமசிவ அவதாரம்தான் என்பதற்கு அவர்கள் அத்தாட்சி கொடுத்திருப்பதை மட்டுமே சொல்லப் போகிறேன். அதாவது ஞான சூரியனாக அவரை சுரேஸ்வராச்சாரியாலும் தோடகாச்சாரியாலும் சொன்னதை எடுத்துக்காட்டி ஆயிற்று. தோடகாச்சாரியால் தம்முடைய அஷ்டகத்தில் ஒவ்வொரு அடியையும் பவசங்கர தேசிகமே சரணம் என்று முடித்திருக்கிறார். சங்கரர் என்பது ஆச்சாரியாளுக்கு புதுசாக இட்டுக்கட்டி வைத்த பெயரில்லை. பூர்வ காலங்களிலிருந்தே பரமசிவனுக்கு இருந்து வந்துள்ள அநேக நாமாக்களில் ஒன்றுதான் அது. இப்போது கண்ணுக்கு முன்னால் தெரிகிறாரே இந்த சங்கரர்,
இவர் அந்த சிவனாகிய சங்கரர்தான் என்று ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிற வகையில்தான் பவசங்கர தேசிகமே சரணம் என்று போட்டிருக்கிறார். பவன் என்பது பரமசிவனின் பிரசித்தி வாய்ந்த அஷ்டநாமாக்களில், அதாவது 8 பெயர்களில் முதலாவதாகும். பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன், மகான், மகாதேவன் என்ற 8 பெயர்களும் சிவனுக்கு மிகவும் உகப்பான நாமாக்கள். அந்த பவனாகிய சிவன்தான் சங்கர தேசிகராகிய சங்கராச்சாரிய சுவாமிகள். அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்பதுதான் பவசங்கர தேசிகமே சரணம் என்பதற்கு அர்த்தம். பவ என்பதை கிரியாபதமாக, அதாவது வினை சொல்லாக வைத்துக் கொண்டால் ஆகுக, இருக்குமாக, இருப்பாயாக என்று அர்த்தம். தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்லும்போது இதுதான் அர்த்தம். ஆகையால் பவ என்பதற்கு அப்படியும் கூட அர்த்தம் பண்ணலாம். ஆனால் தோடகாஷ்டத்தில் 4வது ஸ்லோகத்தில் ஐயம் திரிபுக்கு இடமில்லாமல் பவ என்பதை சிவ என்ற அர்த்தத்திலேயே ஆச்சாரியாளுக்குச் சூட்டுகிறார். பவ ஏவ பவான். பவான் என்றால் தாங்கள். ஆச்சாரியாளை நேரே பார்த்து அப்படி கூப்பிட்டு, தாங்கள் சாக்ஷாத் சிவபெருமானே, பவ ஏவ, பவனாகிய சிவனேதான் என்கிறார். பவ ஏவ பவான் இதிமே நிதராம் சமஜாயத சேதசி கௌதுகிதா. கௌதுகம் என்றால் சந்தோஷ பூரிப்பு, நிதராம் என்றால் முழுக்க, பரிபூர்ணமாக ரொம்பி என்று அர்த்தம். சேதசி சித்தத்திலே. என்ன சொல்கிறார் என்றால், தாம் ஆச்சாரியாளை ஏதோ மனுஷ்ய ரூபத்தில் இருக்கிற அநேக குருக்களில் ஒருவராக நினைக்காமல் சாக்ஷாத் பரமேஸ்வரனே என்று தெரிந்து கொண்டு விட்டதில் தம்முடைய சித்தம் அப்படியே பரமானந்தத்தில் பூர்ணமாக திளைத்துக் கொண்டிருக்கிறது என்கிறார். அப்புறம் 3 ஸ்லோகம் தள்ளி மறுபடியும் குரு புங்கவ புங்கவ கேதன என்கிறார். புங்கவம் என்றால் ரிஷபம். எதிலுமே உத்கிருஷ்டமாக, அதாவது மிக உயர்வு பொருந்தியதாக இருப்பதை ரிஷபம் என்று சொல்வார்கள். புருஷர்ஷப, புருஷ ரிஷப என்றால் புருஷ சிரேஷ்டன் என்று அர்த்தம். தேவ ரிஷப என்றால் தேவ சிரேஷ்டன். தமிழிலும் இதே வழக்கு இருக்கிறது. ஏறு என்றால் ரிஷபம், நரசிரேஷ்டன், தேவசிரேஷ்டன் என்பதை தமிழிலும் மனிதரேறு தேவரேறு என்று சொல்லிக் கேட்கிறோம். புங்கவம் என்பதும் ரிஷபமே. ஆகையால் குரு புங்கவ என்று ஆச்சாரியாளை கூப்பிடுவதற்கு ஆச்சாரிய சிரேஷ்டரே என்று அர்த்தம். அப்புறம் புங்கவ கேத்தன என்கிற இடத்தில்தான் அவதாரத்துக்கு அட்டாட்சி வருகிறது. புங்கவ கேத்தனன் என்றால் ரிஷபத்தை கொடியாக உடையவன். இப்படி ரிஷபக் கொடியோனாக இருப்பது யார்? வேறே யார்? பரமேஸ்வரன் தானே. தோடகாச்சாரியாள் புத்தி பிரகாசமே இல்லாத மாதிரி பரம எளிமையாக அடங்கியிருந்து கொண்டு நிறைந்த பக்தியுடன் ஆச்சாரியாளுக்கு சரீர சேவை செய்து வந்தவர். அப்படிப்பட்டவர் உணர்ச்சி பெருக்கில் தம்முடைய குருவையே பகவத் அவதாரமாக கொண்டாடுவது இயற்கைதான். சுரேஸ்வராச்சாரியாள் அவர் மாதிரி இல்லை. அவர் மகா பண்டிதராக பிரகாசித்தவர். பூர்வத்தில் நிறைய யாக யஜ்ஞாதிகள் செய்த கர்ம மீமாம்சகராக இருந்து கொண்டு அந்த மதத்தை ஆதரித்து காரசாரமாக வாதங்கள் பண்ணியவர். ஆச்சாரியாளின் ஞான மார்க்கத்தை கட்டோடு ஆக்ஷேபித்தவர். முதலில் அவர் ஆச்சாரியாளை கண்டபோது, குறிப்பு இச்சம்பவ விவரங்கள் பிற்பாடு காண்போம். ஆச்சாரியாளுடைய ஞானகாந்தியோ காருண்ய மாதுரியமோ அவரை கொஞ்சங்கூட தொடவில்லை. ரொம்பவும் அவமரியாதையாக சண்டை பிடிப்பதாகத்தான், அதாவது அவர் ஆச்சாரியர்களிடம் பேச ஆரம்பித்தார் என்று சங்கர விஜயங்களில் இருக்கிறது. அப்புறம் அவரே ஆச்சாரியாளிடம், அதாவது வாதத்தில் தோற்றுப்போய் ஆச்சாரியாளின் சித்தாந்தமே சித்தாந்தம் என்று ஏற்றுக்கொண்டு சந்நியாசம் வாங்கிக் கொண்டு அவருடைய சிஷ்யராக ஆனார். முன்னே ஒரே கர்மானுஷ்டானம், அதற்காக வாதச்சண்டை போடுவது என்று இருந்ததற்கு நேர்மாறாக இப்போது ஒரே ஞானம், வேதாந்தம் என்று தத்வார்த்தமாகவே போனார். காரியமே இல்லாமல் இருக்கிறதுதான் முடிவான லட்சியம் என்பதை விளக்கி நைஷ்கர்மிய சித்தி என்று புஸ்தகம் எழுதினார். ஆக பூர்வத்தில் தீவிரமான கர்ம மீமாம்சகராக இருந்தபோதும் சரி, அப்புறம் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி அடியோடு மாறிய பிறகும் சரி, அவர் உணர்ச்சி வசப்படுவது என்று இல்லாமல் இருந்தவர். முதலில் ஒரே காரியமும் அறிவு சண்டையுமாக இருந்தார். அப்புறம் மனசின் உணர்ச்சிகளே இல்லாத ஞானம், சாந்தம் என்பதில் ஈடுபட்டு விட்டார்.
தத்துவ ரீதியில் விஷயங்களை எடுத்துச் சொல்லி நிலைநாட்டுவதில்தான் இப்படியானவர்களுக்கு கவனம் இருக்கும். குருவை அவதாரமாக ஸ்துதித்து சமஜாயத்த சேதசி கௌத்துகிதா என்று தோடகாச்சாரியால் சொன்னார்போல் சித்தம் சந்தோஷத்தில் பூரித்து நிறைவதாக இவர்கள் சொல்லுவதற்கில்லை. இப்படியெல்லாம் இருந்தும் அவர், அதாவது சுரேஸ்வரர், ஆச்சாரியாளை தமோந்தகாரத்தை விரட்டும் ஞான சூரியனாக கொண்டாடிச் சொன்னார் என்று பார்த்தோம். அது பிருகதாரண்யக வார்த்திகத்தில் தைத்திரியோபனிஷத்திற்கு ஆச்சாரியால் செய்துள்ள பாஷ்யத்திற்கும் சுரேஸ்வராச்சாரியால் வார்த்திகம் எழுதியிருக்கிறார். அதிலே ஆச்சாரியால் பரமசிவ அவதாரம் என்றே துவனிக்கும்படியாக ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார். முமுக்ஷு சார்த்தவாகஸ்ய பவநாம பிருதோயதே. முமுக்ஷுக்களின் கோஷ்டிக்கெல்லாம் தலைவர் பவனுடைய பெயரை தாங்கும் யதி, அதாவது சந்நியாசி என்று அர்த்தம். முமுக்ஷு என்றால் மோக்ஷ காங்ஷிகள், அதாவது மோக்ஷம் அடைய வேண்டும் என்று விரும்பி அதற்காக முயற்சி செய்பவர்கள். சார்த்தவாகன் என்றால் பொதுவாக ஒரு பெரிய வியாபாரிகளின் கோஷ்டிக்கு தலைவன் என்று அர்த்தம். படகுகளில் திரை கடல் ஓடி அல்லது பாலைவனத்தில் ஒட்டகங்களின் மேல் ஏறிக்கொண்டு இப்படியெல்லாம் வியாபாரிகள் கேரவன் போகும்போது ஏற்கனவே அந்த வழிகளெல்லாம் நன்றாக அற்றுப்படி பண்ணிக்கொண்டு இப்போது மற்றவர்களுக்கு ஜாகிரதையாக வழிகாட்டி அழைத்து போகும் லீடராக ஒரு பெரிய வியாபாரி இருப்பானல்லவா, அவன்தான் சார்த்தவாகன். இம்மாதிரி சம்சார கடலில் அல்லது சம்சார பாலைவனத்தில் வழிகாட்டியாக முமுட்சுக்களை அழைத்துக் கொண்டு போகிற ஆத்மிக சார்த்தவாகராக ஆச்சாரியாலை சொல்லியிருக்கிறார். இந்த வியாபாரியிடமுள்ள சரக்கு அவருடைய செல்வம் என்னவென்றால் ஞானம்தான். இதை சொல்லும்போது பத்மபாதாச்சாரியார் அவரை, அதாவது அவருடைய பிரம்ம சூத்ர பாஷ்யத்துக்குச் செய்துள்ள பஞ்சபாதிகா என்ற வியாக்கியானத்தில் பாஷ்ய வித்தக குரு, அதாவது தாம் எழுதிய பாஷ்யங்களையே தம்முடைய செல்வமாக கொண்ட குரு என்று சொல்லியிருப்பது நினைவு வருகிறது. சந்நியாசியின் லட்சணப்படி பொருட்செல்வம் அவரிடம் இல்லாவிட்டாலும் ஞான செல்வத்தில் பெரிய வியாபாரி தலைவராய் இருந்திருக்கிறார். அது இருக்கட்டும், அவதார சமாச்சாரம் அல்லவா பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு ஆதரவாக, அதாவது சுரேஸ்வரர் பவநாம பிருத் என்கிறார். பவன் என்கிற, அதாவது சிவன் என்கிற நாமத்தை தரித்துக் கொண்டிருப்பவர் என்கிறார். இப்படி எதற்காக சொல்ல வேண்டும்? சிவாவதாரம்தான் இவர் என்று ஹிண்ட் பண்ணுவது தவிர இதற்கு காரணமில்லை. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி, நேர் சிஷ்யர்கள் தரும் சான்று நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.